ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அதனுடைய தாக்கங்களானது என்ன மாதிரியான மாற்றங்களை மிதுனராசினியர்களுக்கு ஏற்படுத்த இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலச்சக்கரத்தினுடைய 3வது ராசியான மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கலவையான ஒரு பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் இப்போ முதல் வீட்டில் இருக்க போகிறாரு. அதாவது குரு முதல் வீட்டில் பயிற்சிப்பது ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தரக்கூடிய வகையில் எடுத்துக்க முடியாது. இந்த நிலையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேலைகள்லையும் உங்களால் சரிவர இருக்க முடியாது. அதனால் குருக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு கலவையான பலன்கள் தான் கிடைக்கும், இல்லைனா ஒரு சராசரியான விஷயங்கள் தான் நடக்க போகுது. ஸோ ரொம்ப நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. ஆனால் அதே சமயம் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்லையும் நீங்கள் இந்த டைமில் அவசரம் காட்டுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த அவசரத்தை காட்டாதீங்க. அது உங்களுக்கு சரியாக இருக்கிற மாதிரி இருக்காது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னா அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஒருவேளை மிதுனராசி நேயர்களே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதற்குரிய முன்னெச்சரிக்கை விஷயங்களை எல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வணிகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வணிக கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் வேற 2வது வீட்டுக்கு மாற போகிறாரு. ஸோ வணிக விஷயங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய பணியானது இடைத்தரகர் இல்லைனா புரோக்கர் இவங்க யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே இருங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் புதனுடைய அருள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு மிகச்சிறந்த முடிவுகளை தான் கொடுக்க இருக்கிறாரு. அடுத்ததான் 4வது வீட்டுக்கு அதிபதியான புதன் இப்போ 2வது வீட்டில் நிற்கிறாரு. ஸோ உயர்கல்வி விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தடுத்து நீங்கள் எதுவும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா சரியான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றமானது கிடைக்கும். புதன் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்விக்கு ரொம்ப ரொம்ப பொறுப்பான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கல்வியில் சிறப்பாக விளங்கணும் அப்படின்றவங்கலாம் இந்த டைமில் அந்த விஷயத்தை கையில் எடுங்க. ஏன்னா ஆரம்ப கல்வியாக இருக்கிறதுக்கு புதன் ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பார். ஸோ இப்போ தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம், ஸ்டார்டிங்கில் இருக்கோம் அந்த கல்வியில் அப்படின்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். ஏன்னா புதன் உங்களுக்கு சூப்பரான ஒரு அம்சத்தில் இருக்கிறாரு. அடுத்ததான் 5ஆம் வீட்டில் குருவினுடைய அம்சம் இருக்குது. ஸோ குருவினுடைய அம்சமும் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் கல்வியை நல்லபடியாக தொடர முடியும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. அதான் இருந்தாலும் 4வது வீட்டில் செவ்வாய் மற்றும் அதனுடைய செல்வாக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில சூழ்நிலைகளை மோசமாக்கி கொடுக்கும். குறிப்பாக கல்வியில் எதிர்மறையான தாக்கத்தை கூட ஏற்படுத்தும். ஸோ பொதுவாக ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியான கலவையான முடிவுகளை தான் நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப பெரிய அளவில் மாற்றங்களையோ முன்னேற்றங்களையோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த காலகட்டங்களில் குறிப்பாக மாதத்தினுடைய முதல் பகுதி சூரியன் 2வது வீட்டில் இருப்பார். ஒரு சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர்களோட உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்கள அனுசரித்து போங்க. அவங்களுடைய கருத்து வேறு மாதிரி இருக்கும், உங்களுடைய கருத்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ரெண்டும் வேறு வேறு மாதிரி இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் முரண்பாடுகள் இதெல்லாம் ஏற்படலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்குது. இருந்தாலும் புதனுடைய பயிற்சி 2வது வீட்டில் இருக்குங்க. ஸோ பேச்சுவார்த்தை மூலமாக உங்களுக்கு தகராறுகளை எல்லாத்தையும் தீர்க்க முடியும். ஸோ பேசுனா தீராத பிரச்சனை அப்படின்றது எதுவுமே கிடையாது. அதை தான் மிதுனராசி நேயர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கையில் எடுக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுது, கருத்து வேறுபாடுகள் இருக்குது, ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். ஸோ உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். இன்கேஸ் உங்களுக்கு மேலே தவறுகள் இருக்குது அப்படின்னா கூட அதை நீங்கள் ஒத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய தவறை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா பெருசாக அந்த பிரச்சனை மாறவே மாறாது. பேச்சுவார்த்தை மூலமாக தகராறுகளை எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு நேரம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட தகராறுகளோ அல்லது கருத்து வேறுபாடுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க.
இந்த டைமில் உங்களுக்கு 5வது வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நிலையான ஒரு பலன்களை கொடுக்க போகிறாரு, சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரு. ஸோ இந்த மாதம் முழுக்க காதல் வாழ்க்கையில் நிறைய பொருந்தக்கூடிய தன்மைகள் எல்லாமே இருக்க போகுது. அதாவது சுக்கிரன் பார்த்தீங்கன்னா காதல், அழகு, ஆடம்பரம், செல்வாக்கு இதுக்கு எல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த கிரகம் இப்போ நல்ல இடத்துல இருக்குது அப்படின்றதுனால ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அதே திருமண வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு உங்களுக்கு இந்த டைமில் கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக இருக்கிறாரு. குருவினுடைய நிலை, குருவினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பிரச்சனைகளை எல்லாத்தையும் விரைவில் வந்து தீர்த்து கொடுக்கும். ஸோ பிரச்சனைகள் வராது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலுமே கூட அதை விரைவில் தீர்க்கக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கிறார். அதனால் சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பிரச்சனைகள் வராத வகையில் நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஸோ மிதுனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் குருவினுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. ஸோ குருவினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு லாப வீட்டுக்கு அதிபதியாக செவ்வாயினுடைய நிலை சிறப்பாக இல்லை. செவ்வாய் கிரகம் நல்லா இல்லை அப்படின்றதுனால இந்த டைமில் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற வருவாய் உங்களுக்கு வந்து கிடைக்காது. அதாவது இந்த கடின உழைப்பு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆனால் அதுக்கான பலன் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதில் அந்த வருமானத்தில் வரக்கூடிய சதவீதத்தில் மாறுபாடுகள் ஏற்படும், தடைகள் ஏற்படும். இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். வாகனங்களை இயக்கக்கூடிய மிதுனராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் கவனமாக ஓட்டணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. இந்த காயங்கள் ஏற்பட்டுடுமோ அப்படின்ற பயம் உங்களுக்கு முன்னாடியே வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு பயம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து எந்த ஒரு விஷயத்தையுமே கான்ஃபிடெண்ட்டாக வந்து செய்ய முடியாமல் போயிடும். ஸோ இந்த டைமில் அது மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் அதெல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வெளியில் எங்கேயும் ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து போயிட்டு வர்றது நல்லது. அடுத்ததாக உணவு முறை. இந்த டைமில் உணவு முறை மற்றும் காயங்கள் இதை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு முறையிலலாம் ரொம்ப ரொம்ப கவனத்தை வந்து செலுத்தணும். ஏன்னா ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தால் தான் நம்மளால் அடுத்த வேலைகளை சிறப்பாக வந்து செய்ய முடியும். இல்லைன்னா அதை வந்து நம்மளால் செய்யவே முடியாது. பல பிரச்சனைகள் நமக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ மிதுனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய மாற்றங்கள் தரக்கூடிய வகையில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது, எப்படி செயல்பட போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக தொடர்ந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே கூட ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும். அதாவது ஜோதிடம் அப்படின்ற ஒன்று இல்லைன்னா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை நம்மளால் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்கவே முடியாது. இது எப்படின்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பலன்களை வந்து எக்ஸாக்டாக கணிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால தான் புதுசாக எந்த ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலுமே கூட அந்த மாதத்தினுடைய முதல்லையே தொடக்கத்திலே நம்ம கிரகநிலைகளை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். எந்த இடத்துல எந்த கிரகம் இருக்குது, அதன் மூலமாக என்ன பலன்கள் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதில் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பான கிரகநிலைகளோடு வந்து ஆரம்பமாக போகுது. இதனால் விபரீத ராஜ யோகம் அப்படின்றது உருவாகுதுங்க. கூடவே லக்ஷ்மி ராஜ யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகுது. ஏன்னா ஆகஸ்ட்டில் கிரகங்களினுடைய ராஜான்னு சொல்லக்கூடிய சூரியன் கடகராசியில் வந்து இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய மாற்றங்களை வந்து உண்டு பண்ணுவார். அதுவும் ஆகஸ்டினுடைய நடுப்பகுதியில் சிம்மராசிக்குள்ளே வந்து நுழைஞ்சிருவார். அதே போல் சுக்கிரன் பார்த்திங்கன்னா மிதுனம் மற்றும் கடகராசியில் இருப்பாங்க. மேலும் செவ்வாய் கன்னிராசியிலையும் மீனம் ராசியில் சனி பகவானும் வக்ரகதியில் வந்து இருக்க போகிறாரு. புதனுடைய பயிற்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்களானது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ இதனால் இந்த காலகட்டத்தில் நிறைய கிரகங்கள் வந்து மாறுங்க. அப்போது உங்களுக்கு பல நல்ல மாற்றங்கள் உருவாக போகுது. என்ன மாதிரியான யோகங்கள் அப்படின்னா தான் விபரீத ராஜ யோகமான கஜலட்சுமி ராஜயோகம், லக்ஷ்மி நாராயண யோகம் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ இது மாதிரியான யோகங்கள் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா ஜோதிடத்தினுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா ஆகஸ்ட் மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் தான். ஆடிப்பெருக்கு, வரலட்சுமி விரதம், விநாயகர் சதுர்த்தி இப்படி பல முக்கியமான விஷயங்களும் இந்த டைமில் வந்து ஏற்பட இருக்குது. ஸோ இந்த டைமில் இதை தவிர சூரியன், புதன், சுக்கிரன், சனி இந்த கிரகங்கள் எல்லாமே சிறப்பான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தாங்க.
இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, இந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா, ஆலமரத்துக்கு அடியில் நீங்கள் தண்ணீர் ஊற்றுங்க. அந்த மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய மண் அனைத்தும் குளிர்ந்து ஈரமாகிற அளவுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றுங்க. உங்களுடைய கைகளால் நீங்கள் செய்யுங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரம் தான். கட்டாயமாக செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன்களாக பார்க்க முடியும். மீண்டும் இது போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.